இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற பரிசுத்த நாமத்தில் உங்கள் யாவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். இந்த நாளிலே நாம் தியானிக்கும்படியாக தேவனுடைய உள்ளத்தில் வைத்த வார்த்தை தானியேல் புத்தகம் 11ஆம் அதிகாரம் 32வது வாக்கியத்தை நான் வாசிக்கிறேன். அதுக்கு பிற்பாடு நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். ஒரு நிமிஷம் எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. தானியேல் புத்தகம் 11ஆம் அதிகாரம் 32வது வசனம். உடன்படிக்கைக்கு துரோகிகளாயிருக்கிறவர்களை இச்சக பேச்சுகளினால் கள்ள மார்க்கத்தாராக்குவான். தங்கள் தேவனை அறிந்திருக்கிற ஜனங்கள் திடங்கொண்டு அதற்கு ஏற்றபடி செய்வார்கள். ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற பரிசுத்த நாமத்தில் உங்கள் யாவரும் அன்போடு வாழ்த்துறேன். ஒரே ஒரு நிமிஷம் எல்லாரும் சேர்ந்து இந்த வசனத்தை படிக்கலாமா? உடன்படிக்கைக்கு துரோகிகளாயிருக்கிறவர்களை இச்சக பேச்சுகளினால் கள்ள மார்க்கத்தாராக்குவான். தங்கள் தேவனை அறிந்திருக்கிற ஜனங்கள் திடங்கொண்டு அதற்கு ஏற்றபடி செய்வான். ரெண்டு வகையான மக்கள் இருக்கிறாங்க. ஒன்னு உடன்படிக்கைக்கு துரோகிகள், இன்னொன்னு தங்கள் தேவனை அறிந்தவர்கள், அறிந்திருக்கிற ஜனங்கள். நீங்க நல்லா கவனிக்கணும். இதை உங்களுக்கு புரியறதுக்காக நான் சொல்றேன். ஒன்று, இந்த உடன்படிக்கைக்கு துரோகிகள் யாருன்னு கேட்டீங்கன்னா விசுவாசத்திலிருந்து விலகி போனவர்கள், விசுவாச ஜீவியத்திலிருந்து பின்வாங்கி போனவர்கள் அல்லது விலகி போனவர்கள். இன்னொரு கூட்டம் யாருன்னு கேட்டீங்கன்னா தங்கள் தேவனை அறிந்திருக்கிற ஜனங்கள். யாருன்னா அவங்க விசுவாசத்துல நிலைத்திருக்கிறவர்கள். அல்லேலூயா. இந்த பொதுவாக அந்த தானியேல் புத்தகத்தை குறித்து ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் சொல்லிட்டு உள்ள நம்ம தியானத்துக்குள்ள போகலாம். தானியேல் என்றாலே என்ன அர்த்தம்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஏற்கனவே சொல்ல கேள்விப்பட்டிருப்பீங்க. தேவன் எனது நியாயாதிபதி, தேவன் எனது நியாயாதிபதி. இவர் தானியேல் சிறைபிடித்து போகும்போது பாத்தீங்கன்னா அந்த தானியேல் புத்தகம் 1ஆம் அதிகாரத்துல பார்க்கிறோம். ஒரு வாலிபனாக செல்லுகிறார். ஆனால் கிட்டத்தட்ட சரித்திர பூர்வமா பார்க்கும் பொழுது இவருடைய 70வது வயதுல தான் அவர் மரிக்கிறார். பாபிலோன்ல தானியேலுடைய அனுபவங்களை குறித்தும் கர்த்தர் தானியேலுக்கு வெளிப்படுத்தப்பட்ட காரியங்களை குறித்து தான் அந்த தானியேல் புத்தகத்துல முழுக்க எழுதப்பட்டிருக்கிறது. அனாதி தேவன் தமது நோக்கங்களை நிறைவேற்றுகிற காரியங்களை குறித்தும், ராஜ்யங்களுடைய எழுச்சி, ராஜ்யங்களுடைய வீழ்ச்சி, இவைகள் எல்லாம் இந்த தானியேல் புத்தகத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. அது மாத்திரம் இல்ல, இந்த யுகத்தினுடைய கடைசி நாட்கள்ல மிக வல்லமையான ராஜ்யம் இந்த உலகை ஆளப்போவதையும், அந்தி கிறிஸ்துவனுடைய வருகை, மனித ராஜ்யத்தினுடைய அழிவு, கிறிஸ்து இயேசுவினுடைய நித்திய ராஜ்யத்தினுடைய நிறைவு, இவைகள் எல்லாம் வெளிப்படுத்துகிறது தான் இந்த தானியேல் புத்தகம். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதா. இருக்கிற நமக்கு கொஞ்ச நேரத்துல ஒரே ஒரு சத்தியத்தை மட்டும் நம்ம தியானிக்க போறோம். நீங்க பாத்தீங்கன்னா லூக்கா சுவிசேஷத்துல படிக்கும்போது மனுஷகுமாரன் பூமியில வரும் பொழுது விசுவாசத்தை காண்பாரோ அப்படின்னு சொல்றார். ஒரு ஓமையை சொல்லிட்டு அந்த ஓமைக்கு பிற்பாடு அந்த ஓமையை முடிக்கும் பொழுது அந்த ஓமையினுடைய நிறைவுல ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்கிறார், மனுஷகுமாரன் பூமியில வரும் பொழுது விசுவாசத்தை காண்பாரோ. அப்படியானால் நல்லா கவனிக்கணும். நம்ம தேவ பிள்ளைகள் ஒவ்வொரு நாள் இந்த விசுவாசத்துல வளருகிறதற்கு அடித்தளம் என்ன தெரியுங்களா? தேவனை அறிகிற அறிவு. தேவனை நம்ம எந்த அளவுக்கு அறிகிறோமோ அந்த அளவுக்கு நம்ம விசுவாசத்துல ஸ்ட்ராங்கா நம்ம நிக்க முடியும். அதனாலதான் தானியேல் இந்த தானியேல் புத்தகத்தை எழுதினவர் தானியேல் தான். இதுக்கு ஆதாரம் நல்ல தெளிவா இருக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்ப அவர் சொல்ற பாருங்க, உடன்படிக்கைக்கு துரோகிகளா இருக்கிறவர்களை இச்சக பேச்சுகளினால் கள்ள மார்க்கத்தாராக்குவான். ஆனால் தங்கள் தேவனை அறிந்திருக்கிற ஜனங்கள் எப்படி இருப்பாங்களா? திடன் கொண்டு. ஒரு அவர் ஆமென் சொல்லுங்களேன். திடன் கொண்டு. தேவனை அறிய அறிய நமக்குள்ள ஒரு திடன், நமக்குள்ள ஒரு பலன், அதற்கு ஏற்றபடி செய்வார்கள். இத நம்ம புரியும்படியா இன்னொன்னு காரியம் சொல்ல போனோம்னா கூட, எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரத்துல விசுவாச வீரர்கள் பட்டியல் வரும் பாருங்களேன். அந்த விசுவாச வீரர் பட்டியல்ல பாத்தீங்கன்னு சொன்னா 35 இருந்து படிக்கலாம். ஸ்திரீகள் 11ஆம் அதிகாரத்துல 35, 36 இதெல்லாம் படிச்சு பாத்தீங்கன்னா,
ஸ்திரீகள் சாவு கொடுத்த தங்களுடையவர்களை உயிர்த்தெழுந்திருக்க பெற்றார்கள். வேறு சிலர் மேன்மையான உயிர்த்தெழுதலை அடையும்படிக்கு விடுதலை பெற சம்மதியாமல் வாதிக்கப்பட்டார்கள். வேறு சிலர் நிந்தைகளையும் அடிகளையும் வாதிக்கப்பட்டார்கள் இருப்பதிலா. இதெல்லாம் இந்த சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ இவங்கெல்லாம் எப்படி வாதிக்கப்பட்டவர்கள். தானியேல் சிங்கக்கபில கொண்டு போடப்பட்ட வாதிக்கப்பட்டவர்கள். வேறு சிலர் நிந்தைகளையும் அடிகளையும் கட்டுகளையும் காவல்களையும் அனுபவித்தார்கள். கல்லறி உண்டார்கள், வாளால் அறுப்புண்டார்கள், பரீட்சை பார்க்கப்பட்டார்கள், பட்டயத்தினாலே வெட்டப்பட்டார்கள், மதித்தார்கள், செம்மறியாட்டு தோள்களையும் வெள்ளாட்டு. இப்படியே வரிசையா அந்த லிஸ்டே கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீங்க பொறுமையா படிச்சீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நான் ஒரே ஒரு காரியத்தை மட்டும்தான் சொல்ல போறேன். நல்லா கவனிங்க. இந்த விசுவாசத்துல ஸ்ட்ராங்கா நம்ம என்ன பாடுகள் என்ன உபத்திரங்கள் வந்தாலும் நிலைச்சு நிக்கணும் அப்படின்னு சொன்னா ஒன்னே ஒண்ணுதான், தேவனை அறிகிற அறிவுல விருத்தி அடைய வேண்டும். இது தானியேலுடைய வாழ்க்கையில அதிகமாய் காணப்பட்டது. கவனிங்க, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். எல்லாரும் சொல்லுங்க, தங்கள் தேவனை அறிந்தவர்கள் திடன் கொண்டு அதற்கேற்றபடி செய்வார்கள். இன்னைக்கு நமக்கு ஏன் அந்த ஸ்ட்ராங்னஸ் இல்ல, அந்த விசுவாசத்துல ஏன் நமக்கு அந்த உறுதி இல்லை அப்படின்னா நம்ம தேவனை சரியா அறியல. இந்த அறிகிறதற்கு, தேவனை அறிகிறதற்கு இந்த தானியேலுடைய வாழ்க்கையில என்னென்னலாம் அவர் கடைபிடிச்சாருங்கிறத ஒரு சுருக்கமா ஒரு 3 காரியத்துல இன்னைக்கு நம்ம தியானிக்க போறோம். அதுக்கு முன்னால இவருடைய இயல்பை எப்படின்னு கேட்டீங்கன்னா, இவர் ஒரு ராஜ குலம். முதலாவது அதிகாரம் 3வது வசனத்தை படிங்க. தானியேல் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை படிச்சு பார்ப்போம். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே ராஜ குலத்தார்களிலும் துரைமார்களிலும் யாதொரு மாசும் இல்லாதவர்களும் அழகானவர்களும் சகல ஞானத்திலும் தேறினவர்களும் அறிவில் சிறந்தவர்களும் கல்வி நிபுணரும் ராஜாவின் அரமனையிலே சேவிக்க திறமை உள்ளவர்களுமாகிய சில வாலிபர். அப்படியானால் நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, தானியேல் வாலிபனா பிடிச்சு வரும் பொழுது அவருக்குள்ள சகல ஞானம் இருந்துச்சு. ஆமென். அவரு யாதொரு மாசும் இல்லாதவர். எல்லாத்தோட ரொம்ப ரொம்ப முக்கியமா ஒண்ணு சொல்ல போனா அவர் ஒரு ராஜ குலம். ஒரு ஆமென் சொல்லுவீங்களா? இப்ப நீங்கள் நான் யாரு? அல்லேலூயா. ராஜாதி ராஜாவுடைய பிள்ளைங்க நம்ம எல்லாம் ராஜ குலம். நமக்குள்ள நல்லா கவனிங்க, நமக்குள்ள யாதொரு மாசு இருக்க கூடாது. இல்ல, அழகு எதுங்க? வெளிப்பிரகாரமான அழகு இல்ல, உள்ளான பூரண அழகு. ஒரு அல்லேலூயா சொல்லுவீங்களா? சகல ஞானத்திலும் தேர்ந்தவர்களா மாறணும், அறிவில சிறந்து விளங்கணும், கல்வியில நிபுணர், ராஜாவுடைய அரண்மனையிலே சேவிக்க திறமை உள்ளவர்கள். சரி, இது இயல்பாவே பொதுவாவே ஒரு ராஜ அரண்மனையில ஒரு பிள்ளை பிறந்துச்சுன்னா அவங்கள சகல காரியங்கள்லயுமே அந்த குழந்தைய சிறப்புள்ள பிள்ளையா அது வளர்ப்பாங்க. அது இயல்பு, அது நேச்சர். உங்களுக்கு இதை புரியும்படியா சொல்ல போனோம்னா மோசே எடுத்து, மோசே எபிரேய குழந்தை தான். ஆனால் பார்வோனுடைய குமாரத்தை அதை எடுத்து வளர்க்கும் போது அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை பார்க்கிறோம், அவர் சகல எகிப்தினுடைய சகல சாஸ்திரங்கள்லையும் அவர் தேர்ச்சி பெற்ற ஒரு மனிதனாக வளர்க்கப்படுகிறார். அல்லேலூயா. சத்தமா ஆமென் சொல்லலாமா? அப்படியானால் அந்த ராஜ வம்சத்துல, அந்த ராஜ குலத்துல, அந்த அரண்மனையில பிறக்கிற பிள்ளைகளா இருந்தாலும் சரி, அந்த அரண்மனையில நடத்தப்படுகிற யாரா இருந்தாலும் சரி, சகல காரியங்களையும் ஒரு திறமை உள்ள. அப்படியானால் தானியேலுடைய இயல்பே எப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் அறிவில ஞானத்துல சகல காரியங்களும் ஒரு சிறந்து விளங்குகிற ஒரு தேவ மனுஷன். அப்படிதானே? ஆமென். அதுல சந்தேகமே இல்லை. இதை முதல்ல நல்லா புரிஞ்சுக்கணும். ஆனாலும் அவர் அதோட நின்னுடல. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதா. அவர் எப்படி இந்த அறிவிலே வளர்ந்தார்? சுருக்கமா ஒரு 3 காரியத்தை மட்டும் தியானிச்சு நாம ஜெபிக்க போறோம். முதல் காரியம், அதே முதல் அதிகாரம் 17வது வசனத்தை வாசிக்கலாம். அந்த 16 படிச்சு 17 படிங்க. ஆகையால் மேல்ஷார் அவர்கள் புசிக்க கட்டளையான போஜனத்தையும் திராட்சை ரசத்தையும் நீக்கி வைத்து அவர்களுக்கு பருப்பு முதலானவைகளை கொடுத்தான். இந்த 4 வாலிபருக்கும் தேவன், நல்ல கவனிங்க, சகல எழுத்திலும் ஞானத்திலும் அறிவையும் சாமர்த்தியத்தையும் கொடுத்தார். அல்லேலூயா. ஏற்கனவே இருக்கு, ஆனாலும் இங்க பாத்தீங்கன்னா கூட்டி கொடுத்தார்.
கூட்டி கொடுத்தார். இந்த தேசத்துல அடிமைப்பட்டு இருக்கிற இந்த தேசத்துல அவருக்கு தேவையான அளவு கூட்டி கொடுக்கிறதற்கு தேவையான அறிவை அவர் பெற்றுக்கொண்டதற்கு ஒரு ரகசியம் என்ன தெரியுமா? அவருடைய பிரதிஷ்டை. அல்லேலூயா. அவருடைய பிரதிஷ்டை நம்பர் 1. முதல் காரியம் நல்ல விளைவிக்குங்க. தேவ பிள்ளைகள் நமக்குள்ள ஏதோ ஒரு கொஞ்சம் காரியத்தை பெற்றுக்கொண்டோம்னு சொன்னா, கொஞ்சம் அறிவை பெற்றுக்கொண்டோம்னா அதுல திருப்தி அடையாதீங்க. தயவு செய்து அடையாதீங்க, திருப்தி அடையாதீங்க. ஏன்னா வேதம் சொல்லுகிறது நீதிமொழிகள்ல, திருப்தி அடைந்தவன் தேன் கூட்ட என்ன செய்வானா? மிதிப்பான். அலட்சியமா போயிடுவோம். அந்த அலட்சியம் நம்முடைய வாழ்க்கையை கெடுத்துடும். இன்னைக்கு தானியேலுக்கு இருந்து நான் படித்துக்கொண்ட ஒரு 3 ரகசியம் நல்லா கவனிங்க. அவர் ராஜகுலம், அவர் நல்ல நல்ல ஞானத்துல அறிவுல தேர்ச்சி பெற்ற ஒரு தேவ மனிதன். ஆனாலும் என்ன செய்கிறார்னா, அந்த நான் அடிமைப்பட்டு போன அந்த ராஜாவுடைய போஜனத்தினால நான் என்ன செய்ய மாட்டேன்? தீட்டுப்பட மாட்டேன். அல்லேலூயா. எத்தனை வருஷம் இவங்களை அதாவது 3 வருஷம் இவங்களுக்கு சரியான தனியா உணவு, அவருக்கு பானம் எல்லாம் குடிச்சு எல்லாம் ரெடி பண்ண சொல்றாங்க. இவங்களுக்கு நியமிக்கப்பட்ட அருமையான ஒரு என்ன சொல்றது, அஸ்பனாசு, அந்த பிரதானிகளுடைய தலைவன் பேரு அஸ்பனாசு. அந்த அஸ்பனாசு கிட்ட தான் ஒப்பு கொடுக்கிறான். அந்த அஸ்பனாசு என்ன பண்றான்னு கேட்டீங்கன்னா, மேல்சாணிக்கிற ஒரு அவரை கண்காணிக்கிட்ட ஒப்படைக்கிறான். ஆனா தானியேல் பாருங்க, 8வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, தானியேல் ராஜாவின் போஜனத்தினால் அவர் பானம் பண்ணும் திராட்சை ரசத்தினால் நான் என்னை தீட்டுப்படுத்த மாட்டேன். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அப்படியானால் இன்னைக்கு சபைக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் முதல் தீர்மானம், நீங்க அறிவுல வளரணும், தேவ ஞானத்துல வளரணும். அந்த அறிவுல வளர வளர விசுவாசத்துல ஸ்ட்ராங்கா மாறுவீங்க. நல்லா கவனி. நம்ம எந்த அளவுக்கு தேவனை அறிகிறோமோ அந்த அளவுக்கு தான் நம்ம விசுவாசத்துல ஸ்ட்ராங்கா மாற முடியும். அல்லேலூயா. தங்கள் தேவனை அறிந்தவர்கள் திடன் கொண்டு அதற்கு ஏற்றபடி செய்யணும் அப்படின்னு சொன்னா நல்லா கவனிக்கணும். கர்த்தருக்கு முதல் காரியம், தானியேலிட்ட இருந்து கற்றுக்கொள்ளுகிற முதல் ரகசியம், நான் உலகத்துல எந்த ஒரு அசுத்தத்தினாலும் நான் தீட்டுப்பட மாட்டேன், தீட்டுப்படவே மாட்டேன். இத ரொம்ப கவனமா தேவ பிள்ளைகள் இருக்கணும். ஏன்னா சத்துரு யார் மூலமாவது நம்ம தீட்டுப்படுத்துறதுக்கு அப்படியே துடியா துடிச்சுக்கிட்டு இருப்பான். ஆனால் உங்களுடைய பிரதிஷ்டை உங்களை காக்க வல்லமை உடையது. இதுல நீங்க சோர்ந்து போக வேண்டிய அவசியமே இல்லை. பாருங்க, தீர்மானம் பண்ணிக்கொண்டு தன்னை தீட்டுப்படுத்தாதபடி பிரதானிகளுடைய தலைவனிடத்திலே வேண்டிக் கொண்டான். ஆனா அதுக்கு அவன் என்ன தெரியுமா சொல்றான்? தானியேலுக்கு பிரதானியுடைய தலைவன் என்ன தெரியுமா சொல்றான்? அந்த அடுத்த வசனம் சொல்லுது, தேவன் தானியேலுக்கு பிரதானிகளுடைய தலைவனிடத்திலே தயவும் இரக்கமும் கிடைக்கும்படி செய்தார். நான் என்ன தெரியுமா சொல்றேன்? நம்ம முதல்ல தீர்மானம் எடுத்துட்டா அந்த தீர்மானத்தை கர்த்தர் கனப்படுத்தி நமக்கு எல்லா இடங்களிலும் தயவு கிடைக்க பண்ணுவார். இது உண்மைன்னு விசுவாசிக்கிறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ஆனா நம்ம தான் தீர்மானமே எடுக்கிறது இல்லையே. ஞாயிற்றுக்கிழமை வேலை வச்சாலும் போறோம், ஆராதனையை மிஸ் பண்ணிட்டு போறோம். ஏன்னு கேட்டீங்கன்னா நம்முடைய தீர்மானம் சரியில்லை. நல்லா கவனிங்க பிளீஸ். நம்முடைய தீர்மானம், நம்முடைய டெடிகேஷன், நம்முடைய தீர்மானங்கள் சரியா இருந்தா, தீர்மானங்களை குறித்து சகோதரி ஏற்கனவே எடுத்திருக்கிறாங்க. நம்ம தீர்மானங்கள்ல சரியா இருந்தா நமக்கு தயவு பாராட்டுறதுக்கு கர்த்தருடைய கிருபை நமக்கு முன்னாடி நிற்கும். ஆமென். அப்படியானால் முதல் காரியம், நம்ம அறிவுல வளர்ச்சி அடைகிறதுக்கு ஆண்டவர் அவங்க சொல்றாரு பாருங்க, எங்களை 10 நாள் சோதிச்சு, 10 நாள் 10 days. ஆமென். சந்தோஷமா இருக்கிறவங்க அல்லேலூயா சொல்லுங்களேன். இந்த 17ஆம் வசனத்தை மறுபடியும் படிங்க. இந்த நாள் வாலிபருக்கும் இதுல ஒரு ரகசியம் பாருங்க. அவர் ஒரு சேலஞ்ச் விடுறார். என்ன சேலஞ்ச் தெரியுமா? 13ஆம் வசனத்தை படிங்க. 13ஆம் வசனத்தை படிங்க. எங்கள் முகங்களையும், ஐயா 10 நாள் நீ ராஜ போஜனம் சாப்பிடுற முகத்தையும் பாருங்க, 10 நாள் கழிச்சு எங்க முகத்தையும் பாருங்க, ஒத்துப்பாரும் பின்பு நீர் காண்கிறபடி உமது அடியாருக்கு செய்யும் என்று சொன்னான். அவன் இந்த காரியத்திலே அவர்களுக்கு செவி கொடுத்து 10 நாள் அளவும் அவர்களை சோதித்து பார்த்தான். அல்லேலூயா. எப்படி தெரியுமா ஆயிடுச்சு? 15வது வசனத்தை படிங்க. 15வது வசனத்தை படிங்க. 10 நாள் சென்ற பின்பு ராஜபோஜனத்தை புசித்த எல்லா வாலிபரை பார்க்கலாம் அவர்கள் முகம்
களை உள்ளதாயும். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? அல்லேலூயா. அப்ப பிரதிஷ்டை தீர்மானங்கள் உங்களை எப்படி மாத்துதுன்னா, நல்லா கவனிங்க, கர்த்தருக்கு மகிமை உண்டா. உங்க முகத்தை களை உள்ளதா மாத்திடுது, சரீரத்தை புஷ்டி உள்ளதா மாத்திடுது. இந்த முகமும் சரீரமும் மாறுறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, தேவனை அறிகிற அறிவு. உங்க இருதயம் தான் காரணம். அகத்தின் அழகு முகத்துல தெரியும்னு சொல்லுவாங்க, முகத்துல தெரியும்னு சொல்லுவாங்க. நம்ம இருதயம் எந்த அளவுக்கு தேவனை அறிகிற அறிவோட மிங்கிள் ஆயிருக்கோ, இணைந்து இருக்கிறதோ, அப்ப வெளி தோற்றங்கள், முகக்கலை, சரீரம் எல்லாமே புஷ்டியாய் காணப்படும். இதுதான் முதல் காரியம். இரண்டாவது காரியத்துக்கு போனோம். அதே தானியேல் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 2வது வசனம். 9ஆம் அதிகாரம் 2வது வசனம். தானியேலாகிய நான் எருசலேமின் பாழ்கடிப்புகள் நிறைவேறித்தீர 70 வருஷம் செல்லும் என்று கர்த்தர் எரேமியா தீர்க்கதரிசியோடு சொல்லிய வருஷங்களின் தொகையை புத்தகங்களால் அறிந்து கொண்டேன். இரண்டாவது காரியம் நீங்க நல்லா விளங்கணும். இவருக்குள்ள எப்படி இந்த அறிவு வந்துச்சு, எப்படி தேவனை அறிந்து இவர் திடன் கொண்டவரா மாறினாரு அப்படின்னா, முதல் காரியம் சொன்னேன், தீர்மானம், பிரதிஷ்டை தீர்மானம். அந்த பிரதிஷ்டையும் தீர்மானமும் உங்களுடைய வாழ்க்கையில தேவ தயவு கிடைக்க பண்ணி, உங்க முகம், உங்க சரீரம், உங்களுடைய எல்லா காரியங்களையும் நீங்க ஒரு கலை உள்ளதாய் மாற்றி, கர்த்தர் உங்களை அறிவுள்ளவர்களாய் மாற்ற, எல்லாரையும் விட உங்களை ஞானவான்களாய் அறிவுள்ளவர்களாய் மாற்ற வல்லவராய் இருக்கிறார். செகண்ட், இரண்டாவது, தீர்க்கதரிசியினுடைய புஸ்தகங்களால் நான் அறிந்து கொண்டேன். நல்லா கவனிக்கணும். தானியேல் அடிமைத்தனத்துல இருந்தாலும் அவர் எதை விடல தெரியுமா? வேத வாசிப்பை விடவே இல்லை, படிக்கிற காரியத்தை விடவே இல்லை. நம்ம என்ன செஞ்சிடறோம், அதிகாலையில எழும்புறோம், நம்ம ரட்சிக்கப்பட்டோம், பைபிள் எடுத்து படிக்கணுங்கிறது நமக்கு எல்லாருக்கும் ஒரு பொதுவாக தெரிஞ்சிருக்கிறபடி நம்ம என்ன செய்யணும், ஒரு அதிகாரம் படிக்கணும் அல்லது ஒரு 2 அதிகாரம் படிக்கணும். ஆனா சாப்பாடு மட்டும் நம்ம என்ன செய்யறோம், திருப்தி ஆகிற வரைக்கும் சாப்பிடுறோம். ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களே? இதுக்கெல்லாம் சாப்பாடு திருப்தியா சாப்பிடணும், ஆனா வேதம் படிக்கிறது லிமிட்டோட படிக்கணும். இல்லங்க, இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுத்துருங்க. இன்னைக்கு தயவு செய்து ஒரு தீர்மானம் எடுத்துருங்க. தானியேல் ஆகிய நான் எருசலேமின் பாழ்கடிப்புகள் நிறைவேறித்தீர 70 வருஷம் செல்லும் என்று கர்த்தர் எரேமியா தீர்க்கதரிசியோடு சொல்லிய வருஷங்களின் தொகையை எடுத்து படிங்க. எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம், எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 25ஆம் அதிகாரம் 11, 12. 25, 11, 12 ஆகும். சேவிப்பார்கள். 70 வருஷம் நிறைவேறின பின்பு அந்த ஜாதியினிடத்தில், கல்தேயருடைய தேசத்தினிடத்தில் அவர்களுக்கு அக்கிரமத்தை விசாரித்து அதை நித்திய பாலிடமாக்குவேன். 29:10 வாங்க. எரேமியா 29:10 வாங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும், ஸ்தோத்திரம். 29:10. பாபிலோனிலே 70 வருஷம் நிறைவேறின பின்பு நான் உங்களை சந்தித்து, ஒரு அல்லேலூயா சொல்வீங்களா? இந்த வார்த்தைகளை அவர் அறிந்து கொண்டார். நான் உங்களை சந்தித்து உங்களை இவ்விடத்திற்கு திரும்பி வர பண்ணும்படிக்கு உங்கள் மேல் என் நல்வார்த்தையை நிறைவேற பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அம்மா ஐயா, நல்ல கவனிங்க, தயவு செய்து கவனிங்க. நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான எல்லா காரியங்களும் எங்க இருக்கு? நம்ம உழைக்கிறதுல மட்டும் கிடையாது, வேதத்துலதான் இருக்கு. பரிசுத்த வேதத்துலதான் இருக்கு. இந்த பரிசுத்த வேதத்தை நம்ம எவ்வளவு கனப்படுத்துகிறோமோ, இந்த வேதம் நம்மை கனப்படுத்தும். நம்முடைய எதிர்காலங்களை எல்லாம், நம்முடைய சூழ்நிலைகளை எல்லாம், எதா இருந்தாலும் சரிதான், எந்த காரியமா இருந்தாலும் சரிதான், நம்ம அறிந்து கொள்ள வேண்டியது இன்னைக்கு எதனா, வேதத்தை தான் அறிந்து கொள்ளணும். என் வேதத்தின் மகத்துவங்களை எழுதி கொடுத்தேன். அது அவங்க எப்படி என்னன்னாங்க, அந்நிய காரியங்களாக என்னாங்க. நீ என் வேதத்தை மறந்தாய், நான் உன்னையும் உன் பிள்ளைகளை என்ன செஞ்சிட்டேன், நம்ம பிள்ளைகள் எல்லாம் சந்ததி சந்ததியா நினைக்கணும், கர்த்தர் நினைக்கணும்னா வேதத்தை வாசிங்க, வேதத்தை தியானிங்க, வேதத்தை மெடிடேட் பண்ணுங்க, வேதத்தை கனப்படுத்துங்க. அல்லேலூயா. உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு
மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடரலே கிடையாது. அல்லேலூயா. அப்ப நான் என்ன கேட்கிறேன்னா, ஒவ்வொரு காலங்களை நம்ம எப்படி அறிந்து கொள்ள முடியும்? நடக்கிற காரியங்கள். இப்ப தானியேல் புத்தகத்துல பாத்தீங்கன்னா, நான் முதல்ல சொன்னேன், இன்ட்ரோடக்ஷன்லயே சொன்னேன், இந்த உலகத்தை ஆளப்போகிற ஒரு பெரிய வல்லமையான ராஜ்யம் ஒண்ணு வரப்போகுது. அது மாத்திரம் அல்ல, அந்திகிறிஸ்துவினுடைய வருகை வரப்போகுது, மனுஷ ராஜ்யத்தினுடைய அழிவு வரப்போகுது, நித்திய ராஜ்ய கிறிஸ்துவனுடைய நித்திய ராஜ்யத்தினுடைய நிறைவு வரப்போகுது. இது எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா இந்த தானியேல் புத்தகம் ஒரு கருகலான புத்தகம். ஆனாலும் தேவ சமூகத்தில், அவருடைய சமூகத்தில் முழந்தால் படிட்டு படிக்கிறவர்களுக்கு தேவன் அறிவை வெளிப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். சந்தோஷமா ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அப்படின்னா நம்ம இந்த அந்திகிறிஸ்துவினுடைய ஆட்சியில் இருக்கக்கூடாது அப்படின்னா நம்ம எல்லாம் ரகசியவர்கள் என்ன செய்யப்படணும்? எடுத்துக்கொள்ளப்படணும்னா விசுவாசத்துல வல்லவர்களா மாறணும். விசுவாசத்துல வல்லவர்களா மாறணும்னா தேவனை அறிகிற அறிவுல என்ன செய்யணும்? விருத்தி அடைந்தோம். அதான் பவுல் சொன்னாரு, இப்படி நான் அவரையும் அவரை அறிகிற அறிவை, அவருடைய உயிர்த்தெழுதலுடைய வல்லமையை அறியவும், எப்படியாவது அவருடைய பாடுகளுக்கு உண்டான பாடுகளை அறிந்து அவருடைய பாருங்க, படிங்க, எடுத்து படிங்க, தயவு செய்து படிங்களேன். பிலிப்பியர்கள் எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் 11ஆம் வசனம் படிங்க. பாடுகளின் ஐக்கியம், உயிர்த்தெழுதலுடைய வல்லமை, பாடுகளின் ஐக்கியத்தை அறிகிறதற்கும், அவருடைய மரணத்திற்கு ஒப்பான மரணத்திற்கு உள்ளாகியாவது எப்படியாயினும் நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும். அப்ப பாருங்களேன், எந்த அளவுக்கு தேவனை அறிகிறதுக்கு அவர் தன்னை அர்ப்பணிச்சிருக்கிறார். அல்லேலூயா. அப்ப நம்ம என்ன செய்யணும்? தேவனை அறிகிறதற்கு நம்மளை அர்ப்பணிக்கணும். வசனத்தை வாசிக்கிறதுக்கு விளைக்கிறேன் செலுத்தணும். இரவு பகல்னு பார்க்க கூடாது. படிச்சு ஏதோ கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டா அதுல திருப்தி அடையக்கூடாது. பிரியமானவர்களே, இன்னைக்கு வேதத்தை நம்ம எப்பவுமே பாருங்க, நல்லா கவனிங்க. புதிய ஏற்பாடு என்பது பழைய ஏற்பாட்டினுடைய நிறைவேறுதல் தான். அதனால எல்லாத்தையுமே நம்ம படிச்சு ஆகணும். என்னை குறித்து ஆகமங்கள்லையும் சங்கீதங்கள்லையும் நியாயப்பிரமாணங்கள்லையும் எழுதி இருக்கிறவைகளின்படி எல்லாம் நிறைவேறும்படிதான் நான் வந்திருக்கிறேன். நியாயப்பிரமாணத்தை அழிக்க நான் வரல, நியாயப்பிரமாணத்தை என்ன செய்ய வந்தேன்? நிறைவேற்றதான் வந்தேன். அதனால நம்ம எதையுமே ஒமிட் பண்ணக்கூடாது. ஆனா நிருபங்கள் ரொம்ப முக்கியம் சபைகளுக்கு. அதே சமயத்துல எதையும் ஒமிட் பண்ணாம எல்லாவற்றையும் கிரமமாய் வாசித்து தேவனை அறிகிற அறிவை அடைகிறதற்கு ஒவ்வொருவரும் ஆயத்தமாய் இருப்போமாக. இதான் 2வது காரியம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும், ஸ்தோத்திரம். 3வது, அதே தானியேல் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 20, 21, 22 இந்த 3 வசனங்களை வாசிக்கலாம். தானியேல் புத்தகம் 9ஆம் அதிகாரம். இப்படி நான் சொல்லி ஜெபம் பண்ணி அறிக்கையிட்டு செலுத்திக் கொண்டிருந்தேன். அப்படி நான் ஜெபித்துக் கொண்டிருக்கும் போதே முதல் தரிசனத்திலே நான் கண்ட புருஷனாகிய காபிரியேல் வேகமாய் பறந்து வந்து அந்திப்பலியின் நேரமாகிய வேளையில என்னை தொட்டான். அவன் எனக்கு தெளிவு உண்டாக்கி என்னோட பேசி, தானியேலே, உனக்கு அறிவை உணர்த்தும்படி இப்பொழுது புறப்பட்டு வந்தேன். அல்லேலூயா. என்ன அருமை பாத்தீங்களா? இவர் தானியேல், அதாவது எரேமியாவுடைய புத்தகத்தை படிச்சாலும் இவருக்கு என்ன வல்ல, நல்லா கவனிங்க, நிறைவு வல்ல. இவர் 3வது அடுத்து என்ன தெரியுமா செய்யறாரு? உபவாசிக்கிறார், ஜெபிக்கிறார். அல்லேலூயா. இந்த 3வது காரியம் நல்லா கவனிங்க. இந்த வேதம், இதுக்கு உலகத்துல சொல்லுவாங்க மறை பொருள் அப்படிமாங்க, மறை நூல் அப்படிமாங்க. மறை நூல், மறை பொருள். ஆனா இந்த மறை நூல், மறை பொருள் இது எல்லாம் நமக்கு எப்பொழுது இதே மறை நூலா இருந்தாலும் ஆண்டவர் சொன்னாரு, வெளியாக்கப்படாத ரகசியம் இல்லை, அறியப்பட்டு வெளிக்கு வராத மறைபொருள். அப்படியான எல்லாவற்றையுமே மறைபொருளை தேவனுடைய பிள்ளைகளுக்கு வெளிப்படுத்துகிறதுக்கு தான் கர்த்தர் எப்போ ஆயத்தமா இருக்கிறாரு. ஒரு அல்லேலூயா சொல்லுவீங்களா? ஆகவே நம்ம என்ன செய்யணும்? நம்முடைய கடமை என்னன்னா, வேதத்தை படிக்கிறதும், வேதத்தை தியானிக்கிறதும், வேதத்தை அவருடைய சமூகத்துல உட்கார்ந்து நம்ம தியானிக்கிறதும் ஒரு பக்கம் இருந்தாலும், ஒருவேளை நமக்கு அந்த கருகலான காரியங்கள் தெளிவடைய அப்படின்னு சொன்னா, உடனே நம்ம அடுத்து செய்ய வேண்டிய 3வது வேலை என்ன தெரியுங்களா? உபவாசமும் ஜெபமும்.
இந்த 21 நாட்களும் அப்போஸ்தலர் நடபடிகளை குறித்தும் தானியேலை குறித்தும் நம்ம தியானிச்சுட்டே வர்றோம். ஆனாலும் இந்த 21 நாள்ல அது நமக்கு என்ன செய்ய முடியாது, பூரணமா கற்றுக்கொள்ள முடியாது. நீங்க தனிமையில உபவாசிங்க, ஒவ்வொருவரும் தனிமையில உபவாசிங்க. நான் என்ன சொல்றேன்னா, நம்ம எதுக்கு உபவாசிக்கிறோம்? வழக்குக்கும் வாதுக்கும், எனக்கு அந்த காரியம் நடக்கணும், இந்த காரியம் நடக்கணும். நான் உடனே சொல்றேன், நல்லா கவனிங்க. ஆண்டவரே உடைய மறைபொருள்களை எனக்கு வெளிப்படுத்துங்கன்னு உபவாசிச்சு பாருங்க, உங்க காரியங்கள் தன்னால நடக்கும். இன்னைக்கு இந்த ரகசியத்தை புரிஞ்சுங்க. நான் அறிவுல வளரணும், தேவ கிருபையில வளரணும், தேவனை அறிகிற அறிவுல வளரணும், உண்மை அறிகிற அறிவுல நான் வளரணும்னு ஏன் தெரியுமா? அதுதான் நமக்கு ஸ்ட்ரென்த், அதுதான் நமக்கு பலன், அதுதான் நமக்கு விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணக்கூடியது. அப்ப தனிமையில உபவாசம், இந்த குழு உபவாசம், கூட்டு உபவாசம் அவசியம், சபை உபவாசம் அவசியம். இதுவும் வேதத்துல ஆதாரங்கள் இருக்கு. ஆனால் அதே சமயத்துல தானியேல் வந்து சபையில இருந்தார். அன்னைக்கு ஒரு பயங்கரமான ஒரு அடிமைத்தனத்துல இருந்தார். ஆனா அவருடைய உண்மையும் அவர் தேவன் மேல வைத்த அந்த அறிவும், தேவனை அந்த அறிந்த அறிவும் அவரை வந்து தலையை உயர்த்துச்சு, பிரதானியா உயர்த்துச்சு. அங்க பிரதானி சீட்டுக்கு வந்தாலும் அங்கேயும் உடல ஆட்கள் என்ன செஞ்சாங்க, அவருக்கு விரோதமா எழும்புனாங்க. ஆனா சிங்கக்கவியில போடப்பட்டார். ஆனாலும் தானியேலின் தேவன் கூட இருந்தார். அல்லேலூயா. எப்பேற்பட்ட உபத்திரவங்கள்ல இருந்தும் தூக்கி எடுக்க போதுமானது விசுவாசம், ஜீவியம். இந்த விசுவாச ஜீவியத்துக்கு தேவை தேவனை அறிகிற அறிவு. மூன்றாவது, நல்லா கவனிங்க. இப்ப நமக்கு உதாரணமா எடுத்து படிங்க. எரேமியா புத்தகம் 29வது அதிகாரம் முதல்ல 10 படிச்சீங்க இல்லையா? இப்ப 12ஐயும் 13ஐயும் படிங்க. 12ஐயும் 13ஐயும் படிங்க. அப்பொழுது நீங்கள் கூடி இல்ல 11 படிச்சு கண்டினியூ பண்ணுங்க. நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை நாங்கள் வேறில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்ல, நினைவுகளே. படிங்க, தொடர்ந்து படிங்க. அப்பொழுது நீங்கள் கூடி வந்து என்னை தொழுது கொண்டு என்னை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவீர்கள், நான் உங்களுக்கு செவி கொடுப்பேன். உங்கள் முழு இருதயத்தோடு தேடுவீர்களானால் என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள். அல்லேலூயா. சந்தோஷமா ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அந்த முழு இருதயத்தோடு தேடுறது என்ன தெரியுமா? நல்லா கவனிங்க. அதே போல 12ஆம் வசனத்தை போடுங்க. 12ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னு சொன்னாக்க, என்னை நோக்கி என்ன செய்வீங்க? விண்ணப்பம் பண்ணுவீர்கள். உபவாசம் பண்ணி விண்ணப்பம் பண்ணி. எஸ்தர் ராஜாத்தினுடைய புத்தகத்துல பாத்தீங்கன்னா 4ஆம் அதிகாரத்துல 3ஆம் அதிகாரத்துல ஒரு பிரச்சனை நடக்குது. மொர்தெகாய் ஆமான வணங்காதனால ஒரு பயங்கரமான தீர்ப்பு கொடுக்கிறான் அந்த ராஜா. 4ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா அந்த தீர்ப்பு, அந்த நகல் கிடைச்ச உடனே மொர்தெகாய் அழுது வஸ்திரத்தை கிழிச்சு தேவ சமூகத்துல உபவாசிக்கிறார். இந்த உபவாசம் எங்க அடுத்து எங்க போகுது? யூதர்கள் அந்த 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 உத்தரவை யார் யாரெல்லாம் எந்தெந்த யூதர்கள் எல்லாம் வாங்கினாங்களோ அத்தனை யூதர்களும் 4ஆம் அதிகாரத்துல மட்டும் பாத்தீங்கன்னா மொர்தெகாய் உபவாசம் பண்ணி ஜெபிக்கிறார். யூதர்களுடைய குலமே உபவாசம் பண்ணி ஜெபிக்குது. அது நெக்ஸ்ட் வேற யாருக்கு போகுது? அரண்மனைக்கு உள்ள இருக்கிற எஸ்தர் ராஜாத்திக்கு போகுது. எஸ்தர் ராஜாத்தி உபவாசம் பண்ணி ஜெபிக்கிறா. அதுக்கப்புறம் அவருடைய தாதிமார்கள் உபவாசம் பண்ணி ஜெபிக்கிறாங்க. இந்த ஒரு நபருக்குள்ள, மொர்தெகாய்க்குள்ள இருக்கிற அந்த ஒரு உபவாசம் ஜெபமும் தொடர்ந்து எங்க 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 எல்லா இடங்களுக்குள்ள போகுது. அதே போல தேவப்பிள்ளை நான் சொல்றேன், உங்க ஒரு நபருக்குள்ள, உங்க ஒரு குடும்பத்துல ஒரு நபருக்குள்ள இருக்கிற அந்த உபவாசத்தினுடைய மேன்மையும் ஜெபமும் உங்க குடும்பம் முழுவதும் பற்றி எறியும். உங்க குடும்பம் தேவனை அறிகிற அறிவுல வளரும், விசுவாச ஜீவியத்துல வளருவீங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய வல்லவராயிருக்கிறார். தங்கள் தேவனை அறிந்தவர்கள் திடன் கொண்டு அதற்கு ஏற்றபடி செய்வார்கள். ஒரு மொழிபெயர்ப்புல இருக்கு எக்ஸ்ப்ளாய்ட்ஸ், அதாவது டுனாமிஸ் பவர், வெடித்து சிதறுகிற ஒரு அளவுக்கு ஒரு வல்லமை. நான் விசுவாசிக்கிறேன் பிரியமானவர்களே. முதல் காரியம் சொன்னேன், நம்பர் 1 முதல் காரியம் சொன்னேன், பிரதிஷ்டையும் தீர்மானம். 2வது வேத புத்தகத்தை, தீர்க்க தரிசனம், ஆகமம், சங்கீதம், புதிய ஏற்பாடு ஒண்ணு கூட விடக்கூடாது. எல்லாவற்றையும் படிச்சு ஏதோ கொஞ்சம் அறிஞ்சிட்டோம்னா அதுல வந்து திருப்தி அடையக்கூடாது. ஆண்டவரே இதுல வளர்ந்து 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 உங்க அறிவை, உங்களை அறிகிற அறிவுல நான் என்ன செய்யணும்? வளரணும் ஆண்டவர். 3வது உபவாசமும் ஜெபமும். இதுதாங்க தானியேலை வந்து அவர் எந்த சூழ்நிலையில இருந்தாலும் இந்த 3 காரியம் தாங்க அவரை வந்து எப்படி மாத்துச்சுன்னா, தேவனை அறிய வச்சு, திடன் பெற வச்சு, அவருக்கு நேரிட்ட சோதனைகள் எல்லாவற்றிலும் ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கையை வாழ வைத்தது. அதே போல உங்களையும் என்னையும் வாழ வைக்க
தேவன் கர்த்தர் எப்பொழுதும் ஆயத்தமா இருக்கிறாரு. ஆயத்தமா இருக்கிறவங்க எல்லாரும் எழுப்பி நில்லுங்க பார்க்கலாம்.